நிலாவும் சோழனும் பிரியக்கூடாதுன்னு நீங்களும் விரும்பினா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். நிலாவோட அம்மா தேன்மொழி ஃபோன் பண்றாங்க நிலாவுக்கு. அப்ப ஆஃபீஸ்ல இருக்கிற நிலா, என்ன இத்தனை நாளா அம்மா ஃபோன் பண்ணவே இல்லை, இன்னைக்கு ஃபோன் பண்றாங்க, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபோனை எடுத்துட்டு வெளியில வந்து பேசுறாங்க. அம்மா சொல்லுமா அப்படின்னு. உடனே நிலாவோட அம்மா சொல்றாங்க, நிலா நான் உடனே உன்னை பார்க்கணும், எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நிலாவும், அம்மா என்ன விஷயமா சொல்லுமா அப்படின்னு கேட்க, உடனே தேன் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஃபோனில் பேசக்கூடிய விஷயம் கிடையாதுமா, நான் உன்னை நேரில் பார்த்தா தான் பேச முடியும் அப்படின்னு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க. உடனே பக்கத்தில் நிற்கிற மதி வாங்கி பேசுகிறாங்க. நிலா என்ன நானும் அத்தையும் உன்னை பார்த்து பேசணும்னு சொல்கிறல்ல, முக்கியமான விஷயம், உன் வாழ்க்கையில் நீ எடுத்திருக்க ஒரு தப்பான டெசிஷனு, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக எந்த ரகசியத்தை மூடி மறைச்சு வச்சிருந்தாங்களோ அதை இப்போ உன்கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லி தான் உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்க நிலா, உன்னால் புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நிலாவும், சரி அண்ணி, சரி வந்து பார்க்குறேன் அண்ணி, ஆனால் என்ன அண்ணி ரகசியம்னு சொல்லி ஏதோ ஒரு குண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு மாதிரி பயப்படுத்துகிற மாதிரி சொல்கிறீங்க, என்ன ரகசியம், அம்மா என்ன என்கிட்ட பேசணும், அம்மா நல்லா தானே இருக்காங்க, அப்பாவும் நல்லா தானே இருக்காரு, எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் இல்லை தானே அப்படின்னு கேட்க. உடனே மதி சொல்கிறாங்க, நீ பண்ணுறதால தான், நீ பண்ணுறது எல்லாத்தையும் கேள்விப்பட்டுதா அத்தைக்கு உடம்பு முடியாமல் போயிரும் போல இருக்குது நிலா, நீ உடனடியாக நாங்கள் சொல்கிற அந்த ஏபிசி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு, என்ன சொல்கிறது புரியுதா, ஆமாம் உன் மாப்பிள்ளை சோழனையும் அழைச்சிட்டு வந்துரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மதி சொல்ல. உடனே நிலா கேட்குறாங்க, அண்ணி அம்மா ஏதோ சீக்ரெட்டை என்கிட்ட ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நீங்கள் எதுக்காக சோழனையும் வர சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க. உடனே மதி சொல்கிறாங்க, இதை பாரு நிலா, உன்கிட்ட திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கவே, நாங்கள் 2 பேர் இப்போவே கிளம்பிட்டோம், நீ எங்கே இருந்தாலும் உடனடியாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மதியும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே நிலா சோழனுக்கு ஃபோன் பண்ணி, சோழன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க. உடனே சோழன் சொல்கிறாரு, எனக்கு என்னங்க வேலையா வெட்டியா, அதுதான் லைசன்ஸையும் போலீஸ் ஸ்டேஷனில் பிடுங்கி வச்சுட்டாங்க, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் இங்கே ரோட்டோரமாக ஒரு பேக்கரியில் உட்காந்து டீ சாப்பிட்டு பேப்பர் படிச்சுட்டு தான் இருக்கேன், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல. உடனே நிலா சொல்கிறாங்க, நீங்கள் உடனடியாக ஆஃபீஸ் வரைக்கும் வர முடியுமா, நம்ம 2 பேருமே ஒரு முக்கியமானவங்களை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்ல. உடனே நிலா கிட்ட சோழன் கேட்குறாரு, முக்கியமானவங்களா, என்ன யார் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே நிலாவோ, அதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது சோழன், எனக்கே என்ன ஏதுங்கிறது புரியலை, நேரில் போய் பார்த்தா தான் அவங்க சொல்கிற விஷயம் என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும், அதனால் வாங்க 2 பேரும் போகலாம். வேண்டாம் வேண்டாம், நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தால் கூட இங்கே வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் லேட் ஆகும், நீங்கள் நேராக ஏபிசி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுங்க, நானும் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல. உடனே சோழனும், அந்த ஆவடியில் இருக்குல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டு தானே அப்படின்னு கேட்குறாரு. உடனே நிலாவும், அதே ரெஸ்டாரண்ட்டு தான், நான் இப்போ ஃபோனை கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேராக கிளாஸ் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள தன்னோட கேபினுக்கு போய் தன்னோட திங்ஸை எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற திவ்யா கிட்ட சொல்கிறாங்க நிலா, திவ்யா என்னோட டியூட்டியை நான் நாளைக்கு வந்து முடிச்சுக்கிறேன், இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒரு முக்கியமானவங்களை பார்க்க போகணும், ராகவ் வந்தால் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல. உடனே திவ்யாவா, நோ இஷ்யூஸ், நான் பார்த்துக்கிறேன், கேரி ஆன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே நிலாவும், ஓகே டியர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி நேராக ஏபிசி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அதே சமயம் சோழனும் அங்கே வர 2 பேருமா உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ சோழன் கேட்குறாரு, ஆமாங்க இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்மளை பார்க்குறதுக்கு யார் வரப்போகிறா அப்படின்னு. உடனே நிலா சொல்கிறாங்க, வேற யாரும் கிடையாதுங்க, எங்கள் வீட்டில் இருந்து தான் அப்படின்னு சொல்ல. ஐயோ என்ன உங்கள் அப்பாவா உங்கள் அண்ணாவா அப்படின்னு அவசரப்பட்டு கேட்குறாரு சோழன். உடனே நிலா சொல்கிறாங்க, ஐயையோ ஏன் எங்கள் அப்பாவையும் அண்ணாவையும் பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு பயமா அப்படின்னு. உடனே சோழன் சொல்கிறாரு, பின்ன சரியான கேடிகுங்க, என்னையே கடத்தி கடைசியில் எப்படியோ எங்கள் அண்ணன் தம்பி புண்ணியத்தால் தப்பிச்சு வந்த, இப்போ மறுபடியும் ஏதாவது பிளான் போட்டு வந்து நம்மளை ஏதாவது பண்ணிட்டா அந்த பயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல. உடனே நிலா சொல்கிறாங்க, நீங்கள் பயப்பட அவசியமே இல்லை, ஏன்னா இப்போ நம்மளை பார்க்க போகிறது அவங்க கிடையாது, அதுக்கு பதிலாக எங்கள் அம்மாவும் அண்ணியும் தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல. உடனே அங்கே உள்ள என்டர் ஆகுறாங்க தேனும் மதியும். ஆனால் சோழன் அவங்க உள்ளே வர்றதை பார்த்துட்டு அப்படியே கண்டுபிடிச்சிக்கிறாரு, ஓஹோ நம்ம நேற்று அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதால தான் இப்போ நிலா கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்காங்க, எப்படியாவது நமக்கு சாதகமாக பேசி 2 பேத்துக்கும் இடையில இருக்கிற இந்த டிவோர்ஸ் மேட்ருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு சோழன். பேச ஆரம்பிக்கிறாங்க தேனு, ஏ நிலா
உன் மனசில் நீ என்னடி நினச்சிட்டு இருக்கிற? நீ பாட்டுக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஓடி வந்துடுவ. அங்கே வீட்டில் உன் தாய் தகப்பன் யாரை பற்றியும் நினைக்காம அங்கே அன்னைக்கு எத்தனை கஷ்டப்பட்டு மனசெல்லாம் நொந்து போய் நாங்கள் மான மரியாதை கெட்டு கூணி குறுகி நின்னோங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, அப்படியே நீ போனே இல்லை, ஒழுங்கு மரியாதையாக இவன் கூட சுத்தமாக நல்ல முறைக்கு இவர் கூட பொழைக்கணும் தானே. அதை விட்டுட்டு மறுபடியும் என்னமோ ஆட்டம் கட்டிட்டு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறியாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நிலா கேட்குறாங்க, அம்மா உங்களுக்கு யாரும்மா சொன்னா நான் டிவோர்ஸ் வாங்குறேன்னு? நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறோங்கிற விஷயம் அண்ணி உங்கள் 2 பேர்த்துக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அங்கே மதியையும் தேனையும் பார்த்துட்டு கேட்குறாங்க நிலா. உடனே தேன் சொல்கிறாங்க, என்னடி என்ன எங்களுக்கு எப்படியோ தெரியும், அதை பற்றி உனக்கு என்ன, உண்மையா பொய்யா? நாங்கள் கேட்குற விஷயம் உண்மை தானே. இதுக்கு மேலேயும் நான் அந்த ரகசியத்தை மறைச்சி வைக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கவே மாட்டேங்குதுடி. உன் அப்பா கிட்ட இத்தனை வருஷமாக நான் வாழ்ந்தேனே அத்தனையுமே சகிச்சுட்டு தான் வாழ்ந்தேன். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு துரோகம் பண்ணிட்டாரு உங்க அப்பா. அதையும் மீறி நான் அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னா எல்லாமே மனசை கல்லாக்கிட்டு தான். நான் விவாகரத்து வாங்கியிருந்தேன்னா எப்பவோ வாங்கியிருப்பேன். அது என்ன துரோகம்னு கேளு. இதோ இங்க பக்கத்துல உட்காந்துருக்காரே உனக்கு தொட்டு தாலி கட்டின உன் புருஷன் சோழன். சோழனோட அம்மா வேற யாரும் கிடையாது, உங்க அப்பா மனோகரோட அக்கா தாண்டி அப்படின்னு சொல்ல உடனே சோழனும் இது என்ன நம்மளை விட சரியான பெரிய புழுகா இருக்குது, உண்மையை சொல்றாங்களா இல்லை பொய்ய சொல்றாங்களா அப்படின்னு அப்படியே கேஷுவலா உட்காந்துருக்கிற சோழன் ஆச்சரியமாகி சீரியஸாக கேட்க ஆரம்பிக்கிறாரு தேன்மொழி சொல்கிற ஃப்ளாஷ்பேக் கதையை. அப்போ நிலா கேட்குறாங்க, அம்மா என்னம்மா வளர்ற? சோழனோட அம்மா நம்ம அப்பாவோட அக்காவா? எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, ஆமாண்டி ஆமாம், உங்கள் அத்தை அவங்க சின்ன வயசுலேயே சூரத்தில் இருந்து உங்கள் தாத்தா ஜவுளி வியாபாரத்துக்காக நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக லாரி ஒன்று ஓனாக வச்சுருந்தாரு. அந்த லாரி மூலமாக தான் அந்த காலத்தில் சரக்கெல்லாம் சூரத்துலேருந்து வரும். அந்த லாரியை ஓட்டுனவர் வேற யாரும் கிடையாது, உன் மாமனார் நடேசன் தான். அவரோட மனைவி தான் உங்கள் அத்தை. அவங்க 2 பேர்த்துக்கும் காதல் எப்படி மலர்ந்துச்சுன்னு இப்போ சொல்கிறேன், அந்த கதையை கேளு. நம்ம கடையில் அதுதான் உங்கள் தாத்தா வச்சுருந்தாரல்ல இதே ஜவுளி பிஸ்னஸ். அப்போ அங்கே கல்லாவில் உங்கள் தாத்தா உங்கள் பெரிய அத்தையத்தான் உட்கார வைப்பாங்க. அவங்க மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. தம்பி சோழன் அவங்க யாரும் கிடையாதுப்பா, உங்கள் அம்மா தான். நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனில் இருந்து அங்கே சோழனோட சின்ன வயசில் அவங்க அம்மா எடுத்த ஃபோட்டோ, அதாவது மனோகரோட அக்கா தேன்மொழியோட கொழுந்தியாவோட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. உடனே நிலாவோ, அம்மா என்னம்மா சொல்கிற? இது எல்லாமே புதுசாக இருக்கே, என்னால் நம்புறதா நம்ப வேண்டாமானே எனக்கு சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்ல உடனே அங்கே ரெஸ்டாரண்ட்டில் சேரில் உட்காந்துருக்கிற தேனு எழுந்திருச்சு ஓங்கி பலார்னு நிலாவை அறைய அப்படி போகிறாங்க. போய் என்னடி என்ன நான் என்ன புழுகிறவன்னு நினச்சிட்டியா? உண்மையை ஏன் மறைச்சி வச்சிருந்த தெரியுமா? என் மனசுக்குள்ள இந்த தம்பியை நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு அவங்க அக்கா பையன்தான் இவர் அப்படின்னு நடேசன் அண்ணனை பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏற்கனவே உங்கள் அத்தை நடேசன் அண்ணன் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டதால குடும்பத்தில் எல்லாருமே உங்கள் அத்தையை தலைமொழிகிட்டதா உங்கள் தாத்தாவும் உங்கள் அப்பாவும் எல்லாருமா ஒரு முடிவை எடுத்துட்டதால உங்கள் அத்தை கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறமா பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு 2 குழந்தைய பிறந்து 3ஆவதாக இருக்கும் கன்சீவாக இருக்கும்போது டெலிவரியில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அது கூட இவங்க போகவே இல்லை அப்படின்னு தேன்மொழி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிலா கிட்ட. அவங்க இறந்ததுக்கு உங்கள் அப்பா மனோகர் கிட்ட நான் எவ்வளவு வாட்டி கெஞ்சி பார்த்தேன் தெரியுமா? என்னங்க காதலிக்கிறது ஒரு தப்பா? அவங்க பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமாக வாழ்ந்து 3 குழந்தைய பெற்றுட்டு கடைசியில் இப்படி 3ஆவது குழந்தையில விதி அவங்கள இப்படி தோற்கடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள தண்டிக்க வேண்டாங்க, நம்ம போகலாங்கன்னு சொல்லி எவ்வளவோ மன்றாடி பார்த்தேன். ஆனால் உன் அப்பா இறக்க குணமே இல்லாத அந்த மனோகர் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போவே என் மனசு எவ்வளவு வலிச்சிச்சு தெரியுமா? அப்போ உன் அண்ணாவும் நீயும் என்கிட்ட சின்ன குழந்தைங்களா நின்றுட்டு அங்கே நடந்த வாக்குவாதத்தை எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. ஆனால் உனக்கு குழந்தைங்கிறதால அது என்ன பேசணும் ஏது பேசணுங்கிறது புரியவே இல்லை. ஆனால் கடைசியில் இந்த தம்பி அதுதான் உங்கள் அப்பாவோட அக்கா பையனே நம்ம வீட்டுக்கு அன்னைக்கு ஆக்டிங் டிரைவராக வருவார், உன்னை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுவாருன்னெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் மதி மூலமாக எனக்கு எப்படியோ நடேசன் அண்ணா தான் உன் மாமனார், அவரோட பையன்தான் இவருங்கிறத
எனக்கு புரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீ அவங்க கூட சந்தோஷமாக வாழணும். உங்கள் அத்தைக்கு பண்ண முடியாத ஒரு சில கடமைகளை நம்ம பண்ண தவறிட்டோம். உங்கள் அப்பாவோட வீண் பிடிவாதத்தாலையும் கௌரவத்தாலையும் அதுக்கு பிராய்ச்சித்தமாக நாம் பெத்த பிள்ளையவே அந்த வீட்டுக்கு ஒரு மருமகளாக கொடுத்து நம்ம எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கணும் பார்த்துக்கணும்னு என் மனசில் டெய்லியும் நான் வேண்டாத கடவுள் கிடையாது. கூடிய சீக்கிரமே உங்கள் அப்பா மனசு மாறி உன்னை வீட்டுக்குள்ளே அழைச்சி தம்பியை சோழனை நம்ம வீட்டு மருமகனாக அழைச்சி இந்த வீட்டுக்கு நிறையா பண்ணணும். உங்கள் அத்தை உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க தம்பி. உங்கள் அம்மா பேர் பத்மா. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க தம்பி. அவங்களும் நானும் சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அவங்க பாவம் உங்கள் அப்பாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்கங்கிற காரணத்துக்காக எங்கள் வீட்டில் பண்ணாத சித்திரவதையெல்லாம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லைப்பா தம்பி, அந்த டெலிவரியில் இறந்துட்டாங்கன்னு சொன்னேன்ல, அது கூட என் வீட்டுக்காரரோட சதியாக இருந்தாலும் இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டு, அதுதான் உங்கள் தம்பி பாண்டியன் பிறந்தார் இல்லை, அப்போ தானே இறந்தாங்க. அந்த சமயத்தில் நான் போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் என்கொயரி பண்ண போது அதுக்கப்புறம் தெரிஞ்ச தகவல் என்னென்னா, உங்கள் அப்பா நடேசனை அதுக்கு முன்னாடி பார்த்துருக்காரு என் புருஷன் மனோகர். அதாவது உங்கள் தம்பி பாண்டியன் டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்போ உங்கள் அப்பா நடேசன் பாவம் யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. என்னப்பா மனோகர், உன் தங்கச்சியை நான் கட்டிட்டு வந்து நல்லா வைக்க மாட்டேன், கண் கலங்க விட்டுருவேன்னு சொல்லி எல்லாம் சாபம் விட்டீங்க. இப்போ பார்த்தியா உன் தங்கச்சிக்கும் எனக்கும் இருக்கிற அந்யோன்யத்தை வரிசையாக பிள்ளைங்களா பெற்று போடுறோம். இப்போ கூட இன்னும் ஒரு வாரத்தில் அடுத்தது இன்னொரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உங்கள் அப்பா நடேசன் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அதே சமயம் அங்கே உங்கள் அப்பா மனோகர் என்னடா பிச்சைக்கார நாயே அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை தவறாக உபயோகப்படுத்திட்டாரு. கோபம் வந்த நடேசன் அண்ணன் அப்படியே தான் இடுப்பில் வச்சிருந்த அந்த கம்மர் கத்தியை எடுத்து அப்படியே கிழிச்சு செருகி விட்டுட்டாரு என் புருஷன் மனோகர் மேலே. அதனால் கோபப்பட்ட மனோகர், இனிமேல் நீயும் என் அக்காவும் எப்படி வாழ்றீங்கிறத நான் பார்த்துறேன்டான்னு சொல்லி என் புருஷன் மனோகர் ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸ் மூலமாக பணத்தை கொடுத்து அங்கே ஊசியை மாற்றி போட வச்சு டெலிவரி சமயத்தில் உங்கள் அம்மா சாகிறதுக்கு என் புருஷன் மனோகர் காரணமாயிட்டாரு தம்பி. என்னை மன்னிச்சிருங்க தம்பி. இந்த விஷயத்த நான் ஏன் மூடி மறைச்சேன்னா, கண்டிப்பாக இது தெரிஞ்சா என் புள்ள நிலாவையும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க என் புருஷன் மேலே இருக்கிற கோபத்தில்னு சொல்லி தான் நான் மூடி மறைச்சேன். இப்போ கூட நடேசன் அண்ணனுக்கு என் புருஷன் மனோகரை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் அவர் ஏன் எதை பற்றியுமே சொல்லாமல் இருக்காருன்னா அவரோட பெருந்தன்மை. ஏன்னா அவர் எப்படியாவது அன்னைக்கே கொண்டிருந்தா என் புருஷனை கொண்டிருப்பார். ஆனால் என் பிள்ளைங்க 2 பேரையும் பார்த்துட்டு நான் கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்தேன். அண்ணா, உங்கள் மனைவியை கொண்டுட்டாருங்கிறது மிகப்பெரிய தப்பு தான், அதை ஏற்றுக்க முடியாத தப்பு தான்ண்ணா. ஆனால் என் குழந்தைங்க 2 பேர்த்தையும் கண்ணார பாருங்கண்ணா. இந்த குழந்தைங்க 2 பிஞ்சு குழந்தைங்களா இருக்காங்க. நான் உங்கள் தங்கச்சியாக நினச்சிக்கோங்க. அப்போ உங்கள் தங்கச்சியோட பூவும் பொட்டும் இறங்குறதுக்கு நீங்களே காரணமாகலானம்மாண்ணா. தயவு செஞ்சு எனக்காக விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அண்ணன் காலில் விழுந்து கதறி உங்கள் அப்பாவை காப்பாத்தினடி நிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேன். இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த சோழன் சொல்கிறாரு, என்னங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே நிஜமா? என்னாலேயே நம்ப முடியலையே. எங்கள் அப்பா இவ்வளவு நல்லவரா அப்படின்னு கேட்க உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, ஆமாப்பா ஆமாம், உங்கள் அப்பா உண்மையிலேயே நல்லவர் தான். உங்கள் அம்மா இறந்த வருத்தத்தில் தான் குடிப்பழத்துக்கு அடிமையாகி அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்காருங்கிறத நாங்கள் அப்பப்போ இங்கே நடக்கிற செய்திங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவேன். ஆனால் என் புருஷன் மனோகர் இருக்காரே, இருக்கிறதுலையே நம்பர் 1 கேடு கட்ட மனுஷன். அவரை பற்றி பேசினாவே எனக்கு கடுப்பாகுது. இருந்தாலும் என்னப்பா பண்ணுறது, பூவோட சேர்ந்தா நாரும் மணக்கும் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டு தப்புக்கும் சரிக்கும் எல்லாத்துக்குமே தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்கே. ஆனால் இதுக்கும் மேலே இவரை நீ விவாகரத்து பண்ணணும்னு உனக்கு தோணுதாடி சொல்லு. இந்த சமயத்தில் நான் வாயை திறக்காம விட்டேன்னா கண்டிப்பாக நானும் ஒரு நன்றி கெட்டவளாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, அம்மா அப்போ சோழனோட அம்மா இறந்ததுக்கு காரணம் நம்ம அப்பாவா அப்படின்னு உடனே தேன் சொல்கிறாங்க, ஆமாண்டி ஆமாம், விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பனா. அந்த மாதிரி திரும்பவும் என்கிட்டயே கேள்வி கேட்காத, உண்மையைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ சொல்லு, இந்த பையன் கூட நீ அந்த ஐயனார் வீட்டில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க உடனே நிலாவோ, அம்மா நீ சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சோழன் கூட ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துடுறேம்மா. நான் அந்த விவாகரத்தை வாபஸ் வாங்கிக்கிறேம்மா.
எங்களை மன்னிச்சிடுங்க சோழன், உங்க குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை எங்க அப்பா பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. சோ சாரி சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழன் கிட்ட மன்னிப்பு கேட்க உடனே மதி கேட்குறாங்க, ஆமா இப்படியே சாரி கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா எப்படி, நடங்க இப்பவே லாயர் ஆஃபீஸ்க்கு போய் கொடுத்துருக்கிற அந்த டிவோர்ஸ்க்கான அப்ளிகேஷனை வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்ல உடனே தேனும், ஆமா மதி நீ சொல்றது கரெக்டு தான், ஏன்னா இந்த நிலாவுக்கு இவங்க அப்பா மாதிரி எப்பப்ப கிறுக்கு புத்தி வரும் எப்பப்ப நல்ல புத்தி வரும்னு தெரியாது. இப்ப நல்ல புத்தியில இருக்கும்போதே அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லிடுவான் அப்படின்னு அங்க லாயர் ஆஃபீஸ்க்கு போறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில போகும்போது சோழன் சொல்றாங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு அங்க நிலாவோட அம்மா கிட்ட உடனே தேன்மொழி சொல்றாங்க, தம்பி நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீங்க நன்றி சொல்ற அளவுக்கு நாங்க எதுவுமே பெருசா செஞ்சிடல. பெத்த தாய் உங்களோட அம்மாவை கொலை பண்ணதுக்கு என் புருஷன் காரணமாயிட்டாரு, மன்னிச்சுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சோழனும் கண்ணீர் விட்டு அப்படியே லேசா கண்ணீரை தொடச்சிக்கிறாரு வெளியில தெரியாம. அங்க லாயர் ஆஃபீஸ்க்கு போன உடனே நிலா சொல்றாங்க, என்னங்க நாங்க கொடுத்த அந்த டிவோர்ஸ் அப்ளிகேஷனை வாபஸ் வாங்கிக்கிறோம், இனிமேல் நான் ரொம்ப வருஷத்துக்கு என் புருஷன் கூட ஐயனார் வீட்டில் எல்லாத்துக்கும் அண்ணியா என் புருஷன் சோழனுக்கு மனைவியா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு டிவோர்ஸ் நோட்டீஸை வாபஸ் வாங்கிக்கிறாங்க நிலாவும் சோழனும்.